கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட்டதாக. இதனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 54வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். தேவபிள்ளைகளாகி நாம் விரும்பி வாஞ்சிக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்று தேவபிள்ளைகளாகி நாம் அநேக காரியங்களுக்கு பயப்பட காரணம் பிசாசு, அவனால் ஏவப்பட்ட மனிதர்கள், அவனால் ஏவப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் நம்மை சேதப்படுத்தும்படியாய் அநேக ஆயுதங்களை, நமக்கு எதிரான அநேக காரியங்களை நமக்கு விரோதமாய் அவன் உருவாக்குறது தான் அதற்கான காரணம். அதனாலதான் நமக்குள்ள பயம், நமக்குள்ள கலக்கம், நமக்குள்ள வேதனை. நமக்கு விரோதமாய் பிசாசினால் ஏற்படுகிற ஆயுதங்கள், நமக்கு விரோதமாய் பிசாசினால் உருவாக்கப்படுகிற வார்த்தைகள், அது சூழ்நிலையோ மனிதர்களோ யாரையோ பயன்படுத்தி பிசாசு என்ன பண்றான்? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எப்பொழுதுமே ஆயுதங்களையும் அவர்களுக்கு விரோதமான பொய்யான வார்த்தைகளையும் அவன் உருவாக்கிட்டே இருக்கான். இப்படி பிசாசினால் ஏற்படுகிற ஆயுதங்களும் அவனால் உருவாக்கப்படுகிற வார்த்தைகளும், பொய்யான குற்றச்சாட்டுகள், பொய்யான பழிகள், இப்படிப்பட்ட காரியங்களும் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல சில பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதனால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தளர்ந்து போகுது. நம்முடைய ஜெப வாழ்க்கை, வேத தியானம் எல்லாமே சில நேரங்கள்ல தளர்ந்து போகுது. இப்ப இந்த எல்லா காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நிறுத்தப்பட வேண்டுமானால் அது நம்மால் கூடாது, அது நம்முடைய தேவனால் மட்டுமே கூடும். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என்னால் உண்டான அவர்களுடைய நீதியா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு இந்த வசனம் முடியுது. இப்போ கர்த்தரால் சொல்லப்படுகிற நீதியான காரியம் என்ன? தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதம், உருவாக்கப்படுகிற தீட்டப்படுகிற நாவுகள், பொய் நாவுகள், பொய் குற்றச்சாட்டுகள், பழிகள், இவைகள் எல்லாம் வாய்க்காமல் போகும். இதைதான் நாமும் வாஞ்சிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் பிசாசுல ஏற்படுகிற, சத்துருவினால் ஏற்படுகிற ஆயுதங்கள், பொல்லாத நாவுகள், இவை எல்லாம் அடங்கி போக, வாய்க்காமல் போகத்தான் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறோம். நாம் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கதான் நம்முடைய தேவனும் விரும்புகிறார். அதனாலதான் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இப்போ இன்னும் தேவ பிள்ளைகளாகி நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனம் ஒரு பிரதானமான காரியத்தை தேவ பிள்ளைகளாகி நமக்கு கற்றுத் தருகிறது. அதுதான், இது யாருக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம் தெரியுமா? இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அப்ப நமக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டா, தேவ பிள்ளைகளாகிய நாம் புதிய பாட்டிலே வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1:6 பிரகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால் தேவ பிள்ளைகளாகிய நம்மை எப்படி மாற்றியிருக்கிறார் தெரியுமா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றியிருக்கிறார். இப்ப தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய அழைப்பே ஊழிய அழைப்பு தான். ஊழியம்னா சபையின் போதகர் அந்த ஊழியம் மட்டுமல்ல, சுவிசேஷகர் அந்த ஊழியம் மட்டுமல்ல, வேதத்திலும் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தேவ பிள்ளைகளாகி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து தேவன் என்ன ஊழிய திட்டம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகளாகி நாம் தேவனிடத்துல கேட்டு அதை செயல்படுத்துகிறவர்களா இருக்கணும். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். யார் யாருக்கு என்ன ஊழியம் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அறிந்து அவரிடத்தில் கேட்டு நாம் அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும். இப்ப நமக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், நமக்குரியதாகத்தான் தேவன் இதை நமக்கு தந்திருக்கிறார். இப்ப தேவபிள்ளைகளாகி நாம் இதை சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கும். அதை புரிகிற மாதிரி தெளிவா சொல்லணும்னா, தேவபிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எஜமானா இருக்கிறார். எஜமானுக்கு சேவை செய்கிற ஊழியக்காரர்கள். தேவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவபிள்ளைகளாகி நாம் செயல்பட வேண்டும். ஊழியக்காரன் எஜமானுடைய வார்த்தையை கேட்டு செயல்படுவோம். நமக்கு ஒரே ஒரு எஜமான் தான், அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் செயல்படுகிறவர்களா இருக்கணும். வேத தெளிவா சொல்லுகிறது, 2 எஜமானுக்கு நம்மால் ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் நம்மால் சேவை செய்ய முடியாது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிறவன் ஒருவனை பகைத்து இன்னொருவனை சிநேகிப்பான்.
ஒருவனை அசட்டை பண்ணி இன்னொருவனை பற்றி கொள்வான். தேவர்களாகி நாம் அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத கிரியைகளை செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவரே நம்முடைய எஜமான். அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களா இருக்கும். ஊழியக்காரன் என்பது எதை உணர்த்துகிறது தெரியுமா? நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வேலைக்காரன், தேவனுடைய பணிவிடைக்காரன். நம்முடைய தேவன் நம்முடைய எஜமானா இருக்கிறார். நாம் அவருக்கு பணிவிடை செய்கிறவர்களா இருக்கும். அவர் சொல்வதை நாம் செயல்படுத்த வேண்டும். ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் தானா, தனக்கு எஜமான இருக்கிறவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் அந்த வேலைக்காரன் செய்வான். அவனை நோக்கி வருகிற மற்ற சத்தத்திற்கு அவன் முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் தான் யாருக்கு ஊழியம் செய்கிறானோ அவனுடைய வார்த்தைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பான். தேவர்களாகி நாம் தேவனுடைய வேலைக்காரர்களா இருக்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்களா இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே நம்முடைய எஜமான். ஒரே ஒரு எஜமான். உலகமோ மாமிசமோ பிசாசோ உலகத்தில் உள்ள மனிதர்களோ ஐஸ்வர்யமோ வேற எந்த காரியமும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. சிம்பிளா சொல்லணும்னா, ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்யணும், நாம் அவருக்கு ஊழியம் செய்யணும். அவர் சொல்கிற வார்த்தையை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டோமே ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போ, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார், இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் வாக்கு மாறாத தெய்வம். சொன்னதை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். நிச்சயமாய் சத்துருக்களின் நாவு நம்மை மேற்கொள்ளாது, சத்துருக்களின் ஆயுதமும் நம்முடைய வாழ்க்கையில் வாய்க்காது. தேவர்களாக நாம் இதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை நம்முடைய எஜமான் என்பதை உணர்ந்து அவருக்கு பணிவிடை செய்கிற அவருடைய ஊழியக்காரர்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய ரத்தத்தால் மீட்டு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய சித்தம் மட்டுமே செய்ய, அவருடைய வார்த்தைக்கு மட்டுமே செவி கொடுத்து வாழ்வோம். நிச்சயமாய் இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்தி நம்மில நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். இதுதான் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாம் பல ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்